வெள்ளை சர்க்கரை, கரும்பு சர்க்கரை மற்றும் கருப்பட்டி, இந்த மூன்றில் எது சிறந்தது? வெள்ளை சர்க்கரை கரும்பிலிருந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு ரசாயனங்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. இது பார்ப்பதற்கு பளிச்சென்று வெண்மையாகவும் சிறிய படியங்களாகவும் இருக்கும் கிறிஸ்டல்ஸ். வெள்ளை சர்க்கரையில் வெறும் கலோரி மட்டுமே உள்ளதை தவிர எந்த விதமான விட்டமின்களோ தாதுக்களோ இல்லை. இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது உணவு பருமன் மற்றும் சர்க்கரை நோய் வர காரணமாக அமைகிறது. இன்றைய காலகட்டத்தில் மிட்டாய்கள், குளிர்பானங்கள் மற்றும் பேக்கரி உணவுகளில் வெள்ளை சர்க்கரை பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இது மிக வேகமாக உயர்த்தும் தன்மை கொண்டது. ஆரோக்கியமான வாழ்விற்கு வெள்ளை சர்க்கரை நமது அன்றாட உணவுக்கு தவிர்ப்பது நல்லது. கரும்பு சர்க்கரை என்பது கரும்பு சாற்றை அதிகம் சுத்திகரிக்காமல் இயற்கையான முறையில் காய்ச்சி தயாரிக்கப்படும் சர்க்கரை. இது பொதுவாக பழுப்பு அல்லது அடர் பழுப்பு நிறத்தில் தூள் மெல்லில் காணப்படும். கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற தாதுக்கள் ஓரளவிற்கு அப்படியே தங்கியிருக்கிறதா. இது ரசாயன வெளிப்பாடுகள், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் சேர்க்கப்படாததால் உடலுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பானது. பாரம்பரிய தமிழ் சமையலிலும் பலகாரங்கள் தயாரிப்பிலும் நாட்டு சர்க்கரை முக்கிய இடத்தையும் பிடிக்கிறது. இது உணவுக்கு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் சேர்க்கிறது. தற்காலத்தில் ஆரோக்கிய விழிப்புணர்வுள்ள மக்கள் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கருப்பட்டி, பாம் ஜாகரி, இது பனை மரத்தில் இருக்கப்படும் பதநீரை காய்ச்சி தயாரிக்கப்படும் அற்புதமான இயற்கை இனிப்பு. இது கருமை கலந்த பழுப்பு நிறத்தில் கெட்டியான அச்சு வடிவில் விற்கப்படுகிறது. இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற அனைத்து தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது உடலில் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரை சுத்தப்படுத்தும் செரிமானத்தை தூண்டவும் உதவுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை மற்றும் மாதவிடாய் காலவர் நதிக்கு கருப்பட்டி சிறந்த மருந்து. சுக்குமதி காப்பி மற்றும் பாரம்பரிய மருத்துவ கஷாயங்கள் கருப்பட்டி முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது.